ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வித்தியாசமான முறையில் சோயா பீன்ஸ் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சுடுதண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 கப்பு சோயா பீன்ஸ் எடுத்துருக்குங்க. இதை நல்லா சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 பெரிய வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, 2 துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சோயா பீன்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இது 2 டைமே நான் ஹாட் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிட்டேன். கூல் வாட்டரில் வாஷ் பண்ணால் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறட்டும். இப்போ வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வணக்கிக்கலாம். இது ரொம்ப வணங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வணங்கினாலே போதும். நம்ம ஊற வச்ச சோயா பீன்ஸை உள்ளே சேர்த்து இதை நல்லா வணக்கிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வணக்கிக்குங்க. ஏன்னா இது எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சி ஊற்றிருக்கோம், அதனால் பச்சை வாசம் அடிக்கும். நல்லா வணக்கிக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்து நம்ம நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வணக்கியாச்சு. இப்போ சூப்பரான சோயா பீன்ஸ் வறுவல் ரெடி. இது நீங்கள் சாதத்துக்கு போட்டு பிணைஞ்சும் சாப்பிடலாம், இல்லைன்னா சப்பாத்தி, தோசை, இது சாப்பாட்டுக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.